அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது என்ன அப்படின்னா, தமிழ் அறிஞர்களும், தமிழ் தொண்டரும்ல ஜி.யு. போப்ப குறித்து தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதுல முதலாவது கேள்வி, திருக்குறளையும், திருவாசகத்தையும் மொழிபெயர்த்த ஜி.யு. போப் பிறந்த நாடு எது? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கனடா. திருக்குறளையும், திருவாசகத்தையும் மொழிபெயர்த்த ஜி.யு. போப் பிறந்த நாடு கனடா. 2வது கேள்வி, தமிழ் செய்யுள் கலம்பகம் என்ற நூலை தொகுத்தவர் ஜி.யு. போப். தமிழ் செய்யுள் கலம்பகம் என்ற நூலை தொகுத்தவர் ஜி.யு. போப். 3 புறநானூற்று பாடல்கள் சிலவற்றை எக்ஸ்ட்ராக்ட் ஃப்ரம் புறநானூறு அண்டு புறப்பொருள் வெண்பா மாலை அப்படிங்கிற தலைப்புல ஆங்கிலத்துல மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னா ஜி.யு. போப் தான். 4 தமிழ் மாணவன் என்று தன்னை அறிவித்துக் கொண்டவர் ஜி.யு. போப். 5வது கேள்வி, திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர். திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜி.யு. போப். 6 இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான் என்று தன்னுடைய கல்லறையில எழுதணும் அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா ஜி.யு. போப். 7 ஜி.யு. போப் பாய்மர கப்பல்ல சென்னை வந்த 8 மாதங்களும் வடமொழியும் தமிழும் அந்த மொழி நூல்களை அவர் படிச்சார். வடமொழியும் தமிழும். 8 பரிதிமாறு கலைஞருடைய தனி பாசுர தொகை என்ற நூலை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜி.யு. போப். 9 புறநானூற்று சில பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜி.யு. போப். திருவாசகத்தையும் மொழிபெயர்த்திருக்கிறாரு, புறநானூற்றுல சில பாடல்களையும் மொழிபெயர்த்திருக்கிறார். 10 ஜி.யு. போப் அவர்கள் திருக்குறளை எத்தனை ஆண்டுகள் படித்தார்? 40 வருஷம் திருக்குறளை படிச்சிருக்கிறார். 40 வருஷங்கள் திருக்குறளை படிச்சிருக்கிறார். 11வது கேள்வி, திருவாசகத்தினை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜி.யு. போப். 12 ஜி.யு. போப் கிபி 1820ஆம் ஆண்டு ஏப்ரல் 24ஆம் நாள் பிறந்தார். 1820 ஏப்ரல் 24. 13 திருக்குறளை 40 ஆண்டுகள் படித்து சுவைத்த சான்றோர் யார் அப்படின்னா ஜி.யு. போப். ஆக்சுவலா இது படித்து, சரிங்களா? படைத்துன்றிருக்கு, படித்து சுவைத்த சான்றோர் ஜி.யு. போப். 14 ஜி.யு. போப் திருவாசகத்தை எந்த மொழியில் மொழிபெயர்த்தார்? ஆங்கிலத்துல மொழிபெயர்த்தார். 15 ஜி.யு. போப் திருக்குறளை மொழிபெயர்த்து வெளியிட்ட ஆண்டு 1886. ஜி.யு. போப் திருக்குறளை மொழிபெயர்த்து வெளியிட்ட ஆண்டு 1886. 16வது கேள்வி, இரவாது வாழும் தமிழ் மாணவர், அவர் தமிழ் உள்ளங்களில் இன்றும் வாழ்கிறார் அப்படின்னு சொன்னது யாருன்னா ஜி.யு. போப் தான். இரவாது வாழக்கூடிய ஒரு தமிழ் மாணவர், அவர் தமிழ் உள்ளங்கள்ல இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொன்னது ஜி.யு. போப். 17 ஜி.யு. போப் தொகுத்த நூலினுடைய பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் செய்யுள் கலம்பகம். 18 ஜி.யு. போப் அவர்களுக்கு தமிழ் மீது பற்று உண்டாவதற்கு காரணமாக இருந்த நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புறநானூறு தான். சரிங்களா? புறநானூறு தான் அவர் பேஸே. தமிழுக்கு நல்ல ஒரு தமிழ் மேல ஒரு பற்று வந்துச்சு அப்படின்னா அதுக்கு முதல் காரணமே புறநானூறு தான். 19வது கேள்வி, திருக்குறள், திருவாசகம், நாலடியார் போன்ற நூல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜி.யு. போப். 20 ஜி.யு. போப் எத்தனையாவது அகவையில் தமிழகத்திற்கு பணியாற்ற தேர்ந்தெடுக்கப்பட்டார்? 19. 21வது கேள்வி, ஜி.யு. போப் தமிழ்நாட்டில் பள்ளி தொடங்கிய இடம் திருநெல்வேலி. திருநெல்வேலியில ஒரு பள்ளி தொடங்கினார். 22 புறநானூறு முதலான சங்க நூல்களை படித்த இடம் தஞ்சாவூர். 23 ஜி.யு. போப் உதகமண்டலத்தில் பள்ளி நிறுவிய வருஷம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம். ஜி.யு. போப் உதகமண்டலத்தில் பள்ளி நிறுவிய ஆண்டு 1857. 24 திருக்குறளை இயேசுநாதரின் இதய ஒளி அப்படின்னு சொல்லி, இதய ஒளி மலை உபதேசத்தின் எதிரொலி என புகழ்ந்தவர். திருக்குறளை இயேசுநாதருடைய இதய ஒளிமலை உபதேசத்தின் எதிரொலி என புகழ்ந்தவர் ஜி.யு. போப். ஓகேங்களா? இருபத்தி 23 உதகமண்டலத்தில் பள்ளி நிறுவிய ஆண்டு 1857. திருக்குறளை இயேசுநாதருடைய இதய ஒளிமலைன்னு சொன்னது ஜி.யு. போப். ஜி.யு. போப் திருவாசகத்தை எப்போது ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வெளியிட்டார் அப்படின்னா 1800களில் மொழிபெயர்த்து வெளியிட்டார். 26 செந்தமிழ் செம்மல் என்று அழைக்கப்பட்டவர் ஜி.யு. போப். செந்தமிழ் செம்மல் என்று அழைக்கப்பட்டவர் ஜி.யு. போப். வேத சாஸ்திரி என்ற பட்டத்தை பெற்றவரும் ஜி.யு. போப் தான். ஜி.யு. போப்புக்கு தமிழ் கற்பித்தவர் யார் அப்படின்னா ராமானுஜ கவிராயர். ராமானுஜ கவிராயர். ஜி.யு. போப் பிறந்த வருஷம்
24/4/1820. ஓகேங்களா? கடைசியா 30வது கேள்வி. கண்ணல் பொருள் தரும் நீ ஒரு பூக்காடு, நானோ ஒரு தும்பி, உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்று ஜி.யு. போப்பை புகழ்ந்தவர் பாரதிதாசன். ஸோ கண்ணல் பொருள் தரும் நீ ஒரு பூக்காடு, நானோ ஒரு தும்பி, உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு. ஜி.யு. போப்பை புகழ்ந்தவர் பாரதிதாசன். ஓகேங்களா? ஸோ இதில் மெயினாக ஜி.யு. போப்பை குறித்து தான் நிறைய பார்த்துருக்குறோம். ஸோ ஜி.யு. போப்புடைய மிக முக்கியமான சில கேள்விகள் இதில் இருக்குது. நிறைய கொஷின்ஸ் இது ஏற்கனவே ப்ரீவியஸ் டிஎன்பிஎஸ்சியில் வந்து கொஷின்ஸ் நிறைய இதில் இருக்குது. அதனால் கோத்ரூ பண்ணிக்கோங்க. ஜி.யு. போப்பை குறித்து நீங்கள் இன்னும் ஆழமாக புத்தகத்தில் படித்துக்கோங்க. இதோடைய கொஷின்ஸை நீங்கள் ஒரு தடவை ரிவிஷன் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள். வெற்றி உங்கள் கையில். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.